சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் ரசிகர்கள் கூட்டம், பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட கள நிலவரங்களை நமது செய்தியாளர் சடையாண்டி நேரலை இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சடையாண்டி, சேப்பாக்கத்தில் சர்வதேச போட்டி நடந்தாலே பெரிய அளவுல ஸ்தம்பிக்கும். இப்ப சென்னை அணியே சேப்பாக்கத்தில் களமிறங்குது. எப்படி இருக்கு சேப்பாக்கம்? எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது களம்? கண்டிப்பாக சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டி வரும் 23ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 8:45 மணியிலிருந்து தொடங்கி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த டிக்கெட்டை வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் நேற்று நள்ளிரவு முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டை வாங்குவதற்காக காத்திருக்கின்றனர். அதனுடைய நேரடி காட்சிகளைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி என்றாலே ரசிகர்கள் மத்தியில் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதக்கூடிய இந்த போட்டியை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இங்கு கூடி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டிக்கெட் விற்பனை என்றாலே கிட்டத்தட்ட ஒரு நீண்ட வரிசை காத்திருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த போட்டியை பார்ப்பதற்கான ரசிகர்களின் கூட்டம் மந்தமாகத்தான் காணப்படுகிறது. அதனுடைய நேரடியிலேயே நாம் பார்க்கலாம். ரசிகர்களுடைய கூட்டம் குறைவாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் நேற்று தேர்தல் நடந்ததையொட்டி கிட்டத்தட்ட 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வாசிகள், தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களிலிருந்து தங்கி சென்னை வாசிகள் ஊருக்கு சென்று விட்டதன் காரணமாகவும் இங்கு கூட்டம் சற்று குறைவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9 போட்டிகளில் விளையாடி இருக்கிறது. 9 போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடம் வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை பிரகாசப்படுத்தி இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இனி வரும் போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே நாம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி விடலாம். எனவே அந்த வகையிலும் பிளே ஆஃப் போட்டியை பார்த்து விடலாம் என்று ரசிகர்களுடைய மனநிலை இருந்திருக்கலாம். ரசிகர்களுடைய கேட்கலாம், அவர்கள் எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள் என்று. வணக்கம், நீங்கள் எப்போ இருந்து காத்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? 4 மணிலேருந்து காத்துன்னு இருக்கிறோம். சென்னை ஹைதராபாத் போட்டியை பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறீங்க? ரொம்ப நிறைய உற்சாகத்தில் தான். சரி, லாஸ்ட் போட்டியில் தோனி விளையாடல, இந்த போட்டியில் தோனி விளையாடுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த போட்டியை பார்ப்பதற்கு உற்சாகத்தோடு காத்துட்டு இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிச்சாங்க. அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இன்னும் இந்த மேட்ச் எதிர்பார்க்குறோம். ஜெயிப்பாங்க, தோனி விளையாடுவார்னு எதிர்பார்க்குறோம். விளையாண்டே ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் கண்டிப்பாக. நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம். ஹர்பஜன் சிங், இம்ரான் தாஹிர் 2 பேருமே ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ இம்ரான் தாஹிருடைய அந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பவுலிங் மஜாவை போடுவார், சதுர விடுவார் பவுலிங்லாம். இருந்தாலும் தோனி ஒரு பாலுக்கு 6 ரன் அடிப்பார், அந்த ஹெலிகாப்டர் 6 அடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபைனலில் கப்பு மேட்ச்சில் கண்டிப்பாக அடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த ஹெலிகாப்டர் 6 கண்டிப்பாக. போன மேட்ச்சில் தோனி இல்லை, இந்த போட்டியில் தோனி இறங்குவார்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இறங்குவார். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக தோனி இருக்காரு, எங்களுக்காகவே இருக்காரு, எங்களுக்காகவே விளையாடுவார் தோனி இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இருக்காரு. பிராவோவை எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? பிராவோவா போலிங் கோசம் தான். போலிங் லாபப்பட்டார்னா அதுதான் தூக்கி வச்சிருவாரு தான். விக்கெட்லாம் எல்லாமே கேட்ச் பிடிக்க முடியாது, கஷ்டம். ஓகே, நீங்கள் ரசிகர்களுடைய மனநிலையை கேட்டிருப்பீங்க. கடந்த போட்டியில் தோனி இல்லை அப்படின்னாலும் சொந்த மைதானம் என்றால் தோனி களமிறங்குவார். அவர் தோனியுடைய விளையாட்டை பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை ரசிகர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சிபி, கண்டிப்பாக சடையாண்டி, சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 23ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போது தொடர்ந்து வெற்றி, 7 ஆட்டங்களில் வெற்றி, புள்ளிப்பட்டியலில் முதலிடம்னு சாதனையை தக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய சென்னை அணியோட வெற்றி பயணத்தை காண சேப்பாக்கம் மைதானத்துக்கு வெளியில் டிக்கெட் வாங்க ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கத்தை விட கூட்டம் குறைவுன்னு சொல்லியிருக்கீங்க. பல காரணங்களில் வரும் நாட்களில் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தற்போதைய நிலையில் விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.